குரு வாழ்க. குருவே துணை. குருவை நினைக்க குணமது செம்மையா. குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை அன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. நோர்வே இணையதளத்தில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு. ஏன்னா இன்னைக்கு அமாவாசை பாருங்க. இந்த அமாவாசை அதுவும் நம்ம இன்னைக்கு எல்லாம் பெரியவங்க மூத்தவர்களை இன்னைக்கு அவங்களோட அந்த ஆன்மாங்களெல்லாம் ரொம்ப நினைக்கிற நாள் இன்னைக்கு. அதுவும் இன்னைக்கு ஒரு பெரிய அமாவாசை வேற, ஆடி அமாவாசை. இப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள்ல இந்த அடியனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு இறை அருளுக்கும் குரு அருளுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அன்புள்ளங்களுக்கும் நன்றி. பெரியாரை துணை கோடல். அதாவது பெரியாரை துணை கோடல் பெரியவங்கன்னா பெரியவங்களோட சப்போர்ட் என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றது. அந்த பெரியார்னா யாரு முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, வயசுல மூத்தவங்க, நடுத்தர வயசு உடவங்களா கூட இருக்கலாம். நிறைய அனுபவம் உள்ளவங்களா இருந்தா நடுத்தர வயது உள்ளவங்களாவும் இருக்கலாம், வயசுல மூத்தவங்களா இருக்கலாம், நிறைய அனுபவம் உள்ளவங்களா இருக்கலாம், அறிவில் சிறந்தவர்கள், சான்றோர்கள். இவர்கள் எல்லாருமே அந்த பெரியார் லிஸ்ட்ல வரும். நம்மளுடைய நன்மைக்காக பாடுபட்டவங்க, நமக்காக ரொம்ப உதவி செஞ்சவங்க, நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக நமக்கு கூடவே இருந்து நமக்கு உறுதுணையா இருந்தவங்க, இவங்கெல்லாம் என்னைக்குமே நம்மளுக்கு பெரியார் தான். அவங்க எல்லாருமே பெரியவங்க லிஸ்ட்ல தான் சேருவாங்க. அப்படிப்பட்டவங்களை வாழ்க்கையில நமக்கு ஒரு பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் மாதிரி அவங்க எல்லாம். அவங்களுடைய நட்பை நாம என்றைக்குமே இழக்கக்கூடாது. இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட அறிவின் விழிப்பு நிலையோட அவங்கள நம்ம கிட்டவே வச்சிருக்கணும். அது ஒரு பெரிய பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் கூட சொல்லலாம் நமக்கு. அதாவது சாமிஜி சொல்லுவாரு, நல்லோர் தந்த பரிசு வாழ்வை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்கள் எனும் ஒழுக்கங்கள் எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையாளர் அன்பினால் உலகிற்கு அளித்த பரிசாகும். இவங்க எல்லாருமே இந்த உலகுக்கு அளித்த இறைவனால் அளிக்கப்பட்ட பரிசுகள். நம்மளோட வாழ்வை நலமாக்க கூட்டு இந்த உலகுக்கு நமக்காக அளிக்கப்பட்ட இறைவனால் அளிக்கப்பட்ட பரிசுகள். அப்ப இவங்களெல்லாம் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை அலட்சியப்படுத்தணும்னு வச்சுங்க, அது சொல்லுவாங்க இல்லையா, தனக்கு தானே நெருப்பு வச்சு தலையில வச்சுக்கிட்ட மாதிரி. அதெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே நம்ம அவங்கள எப்பவுமே வெறுக்கக்கூடாது. இப்ப சாமிஜியே வச்சுக்கோங்க, நம்ம ஆசான் அருள் தந்தையை எடுத்துக்கிட்டோம்னா கூட அவரும் ஒரு பெரியார் லிஸ்ட்ல தான் வருவாரு. அவரு இந்த உலகுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு. அதை பின்பற்றி வாழக்கூடிய நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னு நினைச்சு பாருங்க. 100% வேதாத்திரிய தத்துவங்களை கேட்டு அவர் ஒவ்வொன்றும் நம் நன்மைக்காக, அவரோட நன்மைக்காகனா அவர் எப்பவோ ஒரு சித்தராய் ஜீவ சமுதாயம் இருந்திருப்பாரு. நம் நன்மைக்காக எவ்வளவு விஷயங்களை எடுத்து கொடுத்திருக்காரு. அதை ஃபாலோ பண்ற நாம, செயல்விளைவு நீதியை தெரிந்த நாம 100% அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்த பூமியில நம்ம பிறந்துட்டோம். பிறக்கும் போது 50% பதிவுகளோட பிறந்திருக்கோம். 50% தீய பதிவுகள், 50% நல்ல பதிவுகளோட தான் பிறந்திருக்கோம். அட்லீஸ்ட் போகும்போதாவது, இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் வெளியில போகும்போதாவது 70% நல்ல பதிவோடு நாம போகணும். அதுக்கு நமக்கு வழி நடத்த வந்தவர்கள் தான் இந்த பெரியார்கள். இவர்கள்லாம் இறைவன் நம் கர்மைய பதிவு காரணமாக நமக்கு அளிக்கப்பட்டவர்கள். அவர்களை நாம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, வெறுக்கவே கூடாது. பொதுவா இந்த பெரியவங்களை ஏன் தெரியுங்களா, இந்த மாதிரி பெரியாருங்களை எல்லாம் ஏன் தெரியுமா நிறைய ஜென்ரேஷன், அது இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் ஏன் வெறுப்பாங்க தெரியுங்களா? அவங்க கொடுக்குற அட்வைஸ்னாலே பிடிக்காது. அறிவுரை, அந்த அறிவுரைய அவன் நம்ம நன்மைக்காக நிறைய சொல்லுவாங்க. வந்துருச்சுடா இது. அது வயசுல சின்னவங்களே கூட மனப்பக்குவம் உள்ளவங்களா இருந்தா நம்ம நல்லதுக்காக ஒரு 4 சொல்றாங்க அப்படின்னாக்கா அதை ஏத்துக்கிறது கிடையாது. ஆமா, இது கிழவன் மாதிரி பேச வந்துருச்சு, இது கேள்வி மாதிரி பேச வந்துருச்சு, இவருக்கு எல்லாமே தெரியும்,
ஏன்னா இன்னைக்கு கால சூழ்நிலை அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவ நிலை இன்னைக்கு இல்ல. ஆனா அதை கேட்டு நடக்கிறது, அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இறை அவர்களுக்கு சொல்லக்கூடிய, இவர்கள் மூலியம் இறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ற புரியக்கூடிய மனப்பக்குவ நிலையும் அந்த நிதானமும் இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப கம்மி. இதனால நஷ்டம் வந்து சொல்றவங்களுக்கு கிடையாது, கேட்கறவங்களுக்கு தான் அது. அலட்சியம். அவங்க என்னதான் நம்ம வீட்ல பெரியவங்க நினைச்சு பாருங்க, நம்ம நம்ம நன்மைக்காக எவ்வளவோ சொல்லுவாங்க, நம்ம நிறைய அலட்சியப்படுத்துவோம். அதுவும் இந்திய தலைமுறை சொல்ல நிறைய அலட்சியப்படுது. என்னதான் அலட்சியப்படுத்தினா கூட சரி, திருப்பி திருப்பி வந்து நம்ம என்னதான் மூஞ்சிய காட்டினாலும் சரி, எவ்வளவு அலட்சியப்படுத்தினாலும் சரி, நமக்காக அந்த அறிவுரைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய நம்ம மேல அவ்வளவு நலன், அவ்வளவு அக்கறை அவங்களுக்கு இருக்கு. அவ்வளவு அக்கறை நம்ம எவ்வளவு அலட்சியப்படுத்தினாலும் சொல்லிட்டு இருக்கோம். அதையும் மீறி நம்ம கேட்கலன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நமக்காக இறைவன் கிட்ட மன்றாடுவாங்க. ஐயோ! சொல்ற பேச்சு இவன் கேட்கலையே! இறைவா சொல்ற பேச்சு இவனை வந்து நல்ல வழிப்படுத்த நமக்காக வாழ்த்தாலேயே வீசி கொண்டிருக்கிறவர்கள் இந்த பெரியார்கள். இவர்களோட துணை நமக்கு எவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கைக்கான பாதுகாப்பு இவங்க எல்லாம் பாருங்க. நமக்காக இறைவன் கிட்ட மன்றாடுங்க. ஏங்க கடைசி உயிர் ஊசலாடுங்க. அந்த உயிர் ஊசலாடுற நேரத்துல கூட அந்த ஆன்மா ஈஸியா பிரியாது. அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். படுக்கையிலேயே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கழிவுகள் எல்லாம் சுமந்துகிட்டு அதுலயே இருந்துகிட்டு அவ்வளவு அது ஏன் உயிர் ஊசலாட தெரியுமா? அப்ப கூட அந்த குடும்பத்து வழிமுறைகள் மேலயோ எல்லாரு மேலயும் இருக்க அந்த அன்பு பாசத்தினால இவங்க கல்யாணத்தை பார்த்துட்டு போகணும், அவங்கள பார்த்துட்டு போகணும், அவங்க நல்லா அதாவது அந்த ஆன்மாக்கு அது விடுதலையை கொடுக்கறது இல்ல. போகணும்னு நினைக்கிறது இல்ல. ஐயோ! இவங்க எப்படி இருக்கணும்? அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்கள பார்த்துட்டு போணும், இந்த கல்யாணத்த பார்த்துட்டு போணும்னு அந்த அன்பு இருக்கு பாருங்க. அது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அந்த நேரத்துல அந்த அந்த ஆன்மா அவதிப்படும் போற நேரத்துல கூட தன் குடும்ப நன்மைக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படிப்பட்ட பெரியாரை நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? அலட்சியப்படுத்தவே கூடாது. அது வந்து அலட்சியப்படுத்துறவங்களுக்கு இறைவன் கொடுத்த அவர்கள் மூலம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துறது அது அவர்களுக்கு நல்லதல்ல. வள்ளுவ பெருந்தகை இன்னும் அருமையா இத பத்தி அவரு இன்னும் அழகா இந்த உலகம் ஒழுக்க வழக்கப்படங்க மனித குலம் எப்படி வாழும் என்பதற்காக வந்த யோக உபநிடதங்கள்ல நம்ம வள்ளுவ பெருந்தகை 2 வரியில சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு 2 வரியில. இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த அதிகாரம் 45வது. அதாவது இந்த பெரியாரை துணைக்கோடல் கூட 10 குறள்களை கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாம் யாரு பெரியவர்கள், இவர்களை நாம எப்படி மதிச்சு நடக்கணும், இதனால என்ன பாதிப்பு வரும் என்பதை. இததான் வேதங்கள்ல கூட ஒரு மனிதன் எப்படி வாழணும்ன்றத பத்தி கொடுத்திருப்பாங்க. அப்போ அவர் 10 குறளை 2 லைன்ல அழகா கொடுத்துரும். ஒரு விஷயத்த பெருசா சொல்லிலாங்க, ஒரு விஷயத்த சுருக்கி சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆசா நம்ம வள்ளுவ பெருந்தகை அவ்வளவு அழகா நமக்காக இத கொடுத்திருப்பாரு. அதாவது அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள. அதாவது அரண் அறிந்தவர் முதிர்ந்த அறிவு உடையவர்கள் இவர்களையே பெரியவர்கள் என்று கூறுவார்கள். அததான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். வயதில் மூத்தவர் மட்டும் கிடையாது, நடுத்தர வயதுவரா கூட இருக்கலாம், நம்ம ஃபேமிலில ஒருத்தரா இருக்கலாம், உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட இருக்கலாம். அவங்க யாரா கூட யார் ஒண்ணா இருக்கலாம். அவங்க எல்லாம் எப்படி தன் நம்மளுடைய அவங்களோட அறிவை நம்மளுடைய வளர்ச்சிக்காக நமக்காக பாடுபட்டவங்க. தன்னுடைய உடல் உழைப்பாலேயோ அறிவாலேயோ இல்ல செல்வத்தாலேயோ நமக்காக நன்மை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம். அரண் அறிந்தவர்கள் ஒழுக்க சீலர்களாகவும் அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் நமக்கு ரொம்ப தேவை. இவங்க எல்லாம் அறிவு அரண் அறிந்தவர் முதிர்ந்த அறிவு உடையவர்கள் இவர்களையே பெரியவர்கள் என்று கூறுவார்கள். முதிர்ந்த அறிவு அதாவது வாழ்க்கையில நிறைய அவங்களுக்கு அனுபவங்களும் இருக்கும். இதையெல்லாம் நம்ம நம்ம நன்மைக்காக ஷேர் பண்ணக்கூடிய அவர்கள் நட்பு மிகவும் அவசியம். அவர்கள் எவ்வாறு நமக்கு பயன்படுவார்கள் என்பதை ஆராய்ந்து பின் அவர்களை தழுவிக் கொள்க, அவர்களோடு உறவு கொள்க. அவங்க கிட்ட நீங்க எந்த இதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். அவங்களே நமக்கு செய்வாங்க எல்லாம். அப்படிப்பட்டவங்கள தயவு செய்து வேற யார் ஏதாவது ஏன்னா நம்மள சுத்தி இருக்கவங்க யாருன்னா சரியில்லாதவங்க இவன் தான் இவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறான். இவங்கள தள்ளணுன்றதுக்காகவே யாராவது சொன்னா கூட இதுக்குதான் சாமிஜி சொல்ற அறிவு. அந்த அறிவுப்படி வாழ்க்கையில நம்ம வாழும்போது, சிந்திக்கும் போது, யார் நமக்கு நல்லது சொல்றாங்க, யாரு கெட்டது சொல்றாங்க, யார ஒரு அடி ஒதுக்கி வைக்கணும், யார பக்கத்துல வச்சுக்கணும்ன்ற அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நிலை நமக்கு வேணும் முதல்ல.
அதுக்குதான் நம்ம அணிச்சூழலை அமைதிப்படுத்துறதுக்காக தான் தவ முறைகளை நம்ம தவம் பண்றோம். அதாவது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 2 வகை துன்பங்கள் வரும். ஒண்ணு நாம தற்போது படும் அவதிகள். அடுத்து இனி வரக்கூடிய கெடுதல்கள். நாம் தற்போது படும் அவதிகள் கொஞ்சம் நெறையவே இருக்கும். அது ஃபேமிலின்னு ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா நெறைய இருக்கும். அதுல பிள்ளைங்கள பத்தி பாருங்க. நம்ம சொல்ற பேச்ச ஒண்ணு ஒண்ணு கேட்காத போதெல்லாம் நம்ம பழச நெனைப்போம். அன்னைக்கு பெரியவங்களோட பேச்சு வார்த்தைகளை எவ்வளவு அலட்சியப்படுத்தியிருக்கோம் என்பதை நெனைப்போம் நம்ம அப்போ. அவங்கள என்னென்ன அலட்சியப்படுத்துறோமோ அது செயல் விளைவு நீதியா தான் இப்போ வந்து அத அவங்க திருப்பி அதே இவங்க நடந்துக்கும்போது அன்னைக்கு அவங்க பேச்ச நான் கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு இப்படி நடந்திருக்காது. அன்னைக்கு அவங்க சொல்றத அலட்சியம் பண்ணதுக்கான தண்டனைய நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். ஏன்னா அதையே பிள்ளைகள் அப்படி அன்னைக்கு என் அப்பா அம்மாவுக்கு நான் இதெல்லாம் துன்பம் குடுத்தேன். இன்னைக்கு என் பிள்ளைகள் அதே தான் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு குடுக்குறாங்க என்பத இப்ப தற்போது படும் அவதிகள நினைக்கும் போதே அவங்க சொன்ன வார்த்தைகள அலட்சியப்படுத்துறதுக்கான விளைவுகள் என்னென்ன வந்திருக்குன்றத நம்ம அனுபவ ரீதியா நெறைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலேயே பார்த்திருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய கெடுதிகள் செயலுக்கேத்த விளைவு. "டேய் வேணாம்டா, இது இப்படி பண்ணாத, பண்ணாதன்னு" அவங்க சொன்ன இனி பாருங்க, இப்ப இருக்கிற துன்பங்கள அனுபவிக்கும்போது தான், இப்போ அடுத்து இனிமேலாவது எந்த துன்பத்திலயும் நம்ம மாட்டக்கூடாது. செயலுக்கேத்த விளைவு இருக்கு. அன்னைக்கே நம்ம வீட்ல பெரியவங்க இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. இனிமேலாவது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்ற ஒரு பயம் வரும். செயலுக்கேத்த விளைவு இருக்கு. ஒரு பயம் ஏற்கனவே இப்படி அனுபவிக்கிறோம். இனிமேலாவது அவங்க அந்த ஆன்மா இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அவங்க சொல்லிட்டு போன வார்த்தைகள் நம்மகிட்ட ஒலிச்சிட்டே இருக்கும் பாருங்க. அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவோம். இனி வரக்கூடிய கெடுதல்கள்ல இருந்து நம்ம காப்பாற்றுவதற்கு அந்த ஆன்மா கூறிய வார்த்தைகள் நம்ம கருமையத்திலிருந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம நன்மைக்காகவே அவங்கலாம் பாடுபட்டவங்க. அது வந்து நம்மகிட்ட இருந்து ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இனி வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்தும் அது காப்பாற்றக்கூடிய வல்லமை அந்த ஆன்மாங்களுக்கு இருக்குது. இப்போது துன்பங்களை நீக்க வல்லவரும், வரப்போகும் துன்பங்களை முன்கூட்டியே போக்க துணையாக அமைவரும் இத்தகைய பெரியோர்களே. அப்பனா இப்படிப்பட்ட பெரியோர்களை போற்றி அவர்களுக்கு அவர்களுடைய உதவியை நாம பெறுவது மட்டும் இல்ல. அவர்களுக்கு நம்ம புரியணும். உதவியும் புரியணும். அரியவற்றுள் அரிது ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, பெரியவர்களை போற்றி அவர்களை உறவை ஆக்கிக் கொள்ளுதல் எனலாம். இது ஒரு பெரிய கலை. அரிதுல அரிது பெரிய ஒரு அரிது என்னன்னா, அந்த பெரியவங்கள நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்கணும்? போற்றி பாதுகாக்கிறது. அது ஒரு பெரிய கலை. ஏன்னா கொஞ்சம் பொறுமை வேணுங்க பெரியவங்கள பாத்துக்கிறதுல நமக்கும். ஏன்னா, நமக்கு ஒரு வயசு இருக்கும்போது நல்லா பொறுமையா இருப்போம். நமக்கே ஒரு வயசு ஆகும்போது நம்ம உடம்புல எனர்ஜி குறையும்போது என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட சில சில நேரம் நம்ம வந்து சினத்த காட்டும்போது அவங்க துவண்டு போயிடுவாங்க. "நீ முன்ன மாரி இல்ல." அப்ப அப்படி சொல்லும்போது, நாம தாங்க அந்த இடத்துல பக்குவம் போணும். ஏன்னா, நமக்காக அவங்க எவ்வளோ அது நம்ப வீட்ல இருக்க நான் பெரியவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன்னு கிடையாது. நம்ம நன்மைக்காக பாடுபட்ட எல்லா சான்றோர் பெருமக்களையும் சேர்த்து தான் இத சொல்றேன் நான். எல்லாருக்காகவும் நாம அத செய்யணும் நம்ம. நமக்கு வலிமை கம்மியாகும்போது அந்த நேரத்துல சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் இது ஒரு பெரிய கலை. அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்காக எப்படி போகணும், அடுத்த செகண்டே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல முன்ன மாரி எனக்கும் முடியல இல்லையா? அதனால தான் மத்தபடி உங்கள நானு எதுவும் வெறுக்கலன்னு உடனே உடனே மன்னிப்பு கேட்டுறணும் அவங்க கிட்டலாம் நம்ம. ஏன்னா, அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கவனிச்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ, அவங்களுடைய ஆயுள் அந்த உடல்ல இருந்து உயிர் போகிற வரைக்கும் நம்ம ஏன்னா அவங்க ஆயுள் ஒவ்வொன்னுமே அவங்க எவ்வளவு காலம் ஆயுள் வாழ்றாங்களோ, அவ்வளவு நம்ம கர்ம வினையும் சேர்த்து அவங்களுடைய கர்ம வினைய அவங்க சேர்த்து கழிச்சுட்டு போறாங்க. அத விட்டுட்டு போனாங்கன்னு வச்சுங்க, அது யாருக்கு போய் சேரும்? இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு தானே போய் சேரும். அப்போ அவங்க எவ்வளவு ஆயுசு காலம் அவங்க வாழ்றாங்களோ, தயவு செய்து அது ஒரு கலை. கொஞ்சம் பொறுமையா நாம அவங்களுக்கு செய்ய வேண்டியத செஞ்சு தான் ஆகணும். அப்படி ஒரு சில நேரம் மீறும்போது, உடனே அந்த ஆன்மா கிட்ட நம்ம மன்னிப்பும் கேட்டுட்டா ஒண்ணும் இதெல்லாம் சாதாரண எதார்த்தம் தான் அது. உடனே நம்ம மன்னிப்பும் கேட்கலாம். அந்த ஆன்மா உடனே கொழுந்துரும் அது. அதனால அவங்களோட ஆயுள் எவ்வளவு நல்லா நீண்டு போகுதோ, அவ்வளவு நம்ம வந்து சந்தோஷப்படணும். ஏன்னா, அவங்க கர்ம வினைய அவங்க கழிச்சுட்டு போறாங்க. எங்க வீட்ல கூட பெரியவங்கலாம் வந்தாங்கன்னா, "என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. நான் கண்ண மூடிட்டேன்ப்பா. இனிமேல் போயிடுறேன்ப்பான்னுவாங்க." அந்த கதையே வேணாம். உங்களுக்கு ஆண்டவன் எவ்வளவு ஆயுசு விட்டுருக்கானோ, அது வரைக்கும் எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு போங்க. நீங்க விட்டுட்டு போறதெல்லாம் அப்புறம் யார் அனுபவிக்கிறதுன்னு கேட்போம் நாங்க. அவ்வளவும் எப்படி? எந்த பெரியோரு?
நம்ம பெரியவர் ஆசான் அருட்தந்தை நமக்கு இதை சொல்லி இருக்கிறாரு இல்லையா? நீண்ட ஆயுளே எதுக்குன்றத சொல்லி இருக்கிறாரு இல்லையா? அதை கேட்டதால் தான் நாம இப்ப இன்னைக்கு அவங்களெல்லாம் சொல்றோம். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. எப்படா படுக்கையில இருந்தவங்க கூட போவாங்கன்னு பாப்பாங்க எல்லாம். ஆனா இப்ப ஆசன அருட்தந்தைய பிடிச்ச பிறகு அது அவங்க கர்மா. அவங்க அனுபவிச்சு தீர்த்தரணும். இல்லைன்னாக்கா அது அடுத்த தலைமுறைக்கு போகும். இது ஒரு கலை. அப்ப அவங்கள நம்ம கடைசி வரைக்கும் எப்படி கவனிச்சுக்கணும்ன்றதுல ரொம்ப கண்காணிப்போட நம்ம இருக்கணும். நம்மை விட எல்லா வகையிலும் பெருமை உடையவர்களை நம் துணைவராக கொள்வது வலிமைக்குள் ஒரு சிறந்ததாகும். அது ஆற்றலையும் வலிமையும் தரு. அது ஒரு பெரிய வாய்ப்பாகும். அவங்கள நம்மளை விட பெருமை வாய்ந்தவர்கள், பெருமை உடையவர்களை நம்ம துணையாக கொள்வது வலிமைக்குள் ஒரு வலிமையை சேர்த்தது. அதாவது இது சொல்லுவாங்க, தக்கார் இனத்தாரை தான் நொழுக வல்லானை கெற்றால் செய்ய கிடந்ததில் தகுந்த பெரியொரு குழுவில் உள்ளவர்களாக தகுதி பெற்ற ஒருவனுக்கு பகைவனால் ஏற்படக்கூடிய துன்பம் கூட உண்டு செய்யும். இப்படிப்பட்ட ஆளுகளை நம்ம பகைச்சுக்கிட்டோம்னா, ஒரு நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒருத்தரை நம்ம பகைச்சுக்கிட்டு விலகணும்னா 1000 எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். 1000 எதிரிகள் நம்மளை சூழ்ந்து கொள்வார்கள். அதுக்குதான் சொல்றேன் இவங்க பெரிய. ஏன்னா இவங்க எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க, அவங்கள நம்பாத, இவங்க இப்படிப்பட்டவங்க. ஏன்னா அந்த அலைவரிசையில அந்த ஃப்ரீக்வன்சில அவங்கள உணர்ந்து கொள்ளக்கூடிய அலைவரிசையில நாம இல்லாத பொழுது நம்மள சுத்தி இருக்கோம், நன்மைக்காக இருக்கும். அவங்களோட ஃப்ரீக்வன்சி இவங்களோட இதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் இறை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் அவங்க மூலி நமக்கு. அதனாலதான் அவங்களெல்லாம் அலட்சியப்படுத்தாம எப்பவும் நம்ம கூடவே வச்சிருக்கணும்ன்றது. எது நல்லது, எது கெட்டது, எது செய்ய தகுந்தது, எது செய்ய தகாதது என்ற காரண காரியங்களை கொண்டு ஆராய்ந்து அறிவிப்பவர்கள். நமக்கு ஒளி தரும் கண்கள் போன்றவர்கள் அவர்கள். அவர்களுக்குள் யார் தக்கவர் என்பதை அறிந்து அவர்களை துணையாக கொள்க. தக்க துணைகள் ஒருவருக்கு வாய்த்தால் அவர்கள் எதனையும் எளிதில் சாதிக்க முடியும், வெற்றி காண்பர். அதாவது எது நல்லது, அவங்க ஒரு லெவலுக்கு ஒரு வயசுக்கு மேல, இப்போ வயசுல சின்னவங்கள மட்டும் இல்ல, ஒரு வயசு ஆனவங்களும் ரொம்ப இருப்பாங்க பாருங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முற்றறிவு நிலையே கொஞ்சம் கொண்டவங்க. கொஞ்சம் இந்த அருகுணம் எல்லாம் அவங்க அந்த வயசுல போயிருக்கும். கோபம் குறைஞ்சிருக்கும், பேராசை ஆசை குறைஞ்சிருக்கும், பால் கவர்ச்சி எல்லாம் குறையக்கூடிய டைம், அந்த ஈகோ குறையக்கூடிய ஒரு இது, அந்த மஞ்சள். ஏன்னா உடல் இது குறைய 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 இந்த மாதிரி உணர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய இந்த குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு குறையதான் ரொம்ப இறைவனை நினைக்கவே ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் முற்றறிவு நிலையோடு இறைவனையே நினைக்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவங்களாங்க அப்ப அப்ப இருப்பாங்க பாருங்க. அப்ப அவங்க ஃப்ரீக்குவன்சியே வேற. அப்ப அவங்களுக்கு எல்லாமே முன்கூட்டியே எது நல்லது, எது கெட்டது, இறை சிந்தனையோட அந்த முற்றறிவு லிங்கோடயே இருக்கும்போது முன்கூட்டியே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க சொன்னதை அலட்சியப்படுத்திட்டு பின்னாடி அவஸ்தைப்பட்டதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய அனுபவங்கள்லாம் சின்ன விஷயத்துல பெரிய விஷயத்துல நாமவே அனுபவிச்சிருப்போம். அப்ப அவங்களுக்கு அது எப்படி அவங்க எல்லாம் அந்த காலத்துல நம்ம பெரியவங்க தவம் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியும் இருக்காது. ஆனா அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் ஒன்று. அந்த வயசு ஆக ஆக முற்றறிவு லிங்கோட இருக்கிறாங்க. இறை லிங்கோட இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கக்கூடியது நடக்கிறது எல்லாமே தெரியும். அதுதான் சொல்றது திருப்ப திருப்ப அது இறைவன் அவர்கள் மூலம் நமக்கு அளிக்கக்கூடிய வார்த்தைகள். அவர்களை எப்பவும் நாம நம் நலன் கருதி நம்முடைய வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு எல்லாம் எங்க பாரு தனி கொடுத்தனமா இருக்கு. அன்னைக்கு பெரியவர்கள், மூத்தோர்கள், பக்குவ நிலையில் உள்ளவர்களுடைய அட்வைஸ் எல்லாம் கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது வளர்ந்த பக்குவ நிலையே பசங்க வேற. இன்னைக்கு தனியா இருந்து இவர்களோட ஆலோசனைகள் எல்லாம் இல்லாம, இவர்களுடைய ஒழுக்க பழக்கங்கள் சொல்லி தரக்கூடிய எல்லாம் இல்லாமல் தானே தனியா ஒரு செல்பிஷா வளர்ற குழந்தைகள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க. கூட்டு குடும்பத்துல வளர்ந்த குழந்தைகளுக்கும் இன்னைக்கு தனியா வளர்ற குழந்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் ஒழுக்க பழக்க வழக்கங்கள்ல இருக்கதை நாம அறிந்திருப்போம். இடித்து அறிவுறுத்தும் துணைவர்களை ஆள்பவர்கள் யாரும் கெடுக்க முடியாது. இப்பெரியவர்கள் அஞ்சாமல் தாம் கருதியதை அவர்களுக்கு அறிவுறுத்துவர். இடித்து சொல்லி திருத்தக்கூடிய அறிஞர்களை துணைவராக பெறாவிட்டால் அரசன் தன்னை கெடுப்பவர்கள் இல்லாவிட்டாலும் தானே கெட்டு அழிவான். இடிப்பார இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரும் இலானனும் கெடும். அதாவது இப்ப எல்லாம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம நலனை கருதி முன்னெல்லாம் அடிச்சு இப்பெல்லாம் முன்னெல்லாம் ஸ்கூல்ல சேர்க்கும் போது நம்ம பெற்றோர் எப்படி சேர்ப்பாங்கன்னா, எங்க ஒண்ணு அடிங்க, அந்த 2 கண்ணை விட்டுட்டு அந்த உடம்புல எங்க ஒண்ணு அடிங்கன்னு சொல்லுவாங்க.
அப்படிதான் வைரஸ் தன்னுடைய பசங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு நம்ம அந்த டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வராங்க. இவங்களும் அந்த மாணவர்களுடைய நலன் கருதி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொட்டுறது தலையில கொட்டுற பிரெயின் செல் ஒண்ணு காதை திருவுவாங்க, பிரெயின் செல் ஒர்க் ஆகணும், தோப்புக்காரனை தான் போட சொல்லுவாங்க, அதுவும் உடம்பு ஒவ்வொன்றும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தண்டனையுமே அந்த குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக தான் இருக்கும், அந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக தான் இருக்கும் எல்லாமே. அப்படி வளர்ந்த பசங்களாம் இன்னைக்கு சமுதாயத்துல நல்ல நல்ல நிலையில இருந்து பின்னாடி நம்மள அடிச்சவங்களோட அருமை அன்னைக்கு திட்டிருப்பான், பின்னாடி போய் பார்த்தா அவங்கள தேடி சென்று போய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்துருக்குறாங்க. நீங்க அன்னைக்கு இப்படி கொடுத்ததால தாங்க நாங்க இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கிறோம்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க, என் பிள்ளை மேல யாரு கை வச்சது, அப்ப அது வளரக்கூடிய சூழ்நிலை எதுக்கு பயந்து எப்படி படிக்கும்ன்றத பாத்துக்கோங்க. அவங்க திட்டலனா கூட போய் திட்டினன்ற மாதிரி வீட்டுல அவங்க ஒண்ணு திட்டினா 4 திட்டினா மாதிரி போயெல்லாம் இன்னைக்கு போய் வீட்டுல சொல்லிடுறாங்க எல்லாம். இப்படிப்பட்டவங்களா இருக்கும்போது அவங்களை எப்படிங்க நல்வழிப்படுது? இடித்து அறிவுறுத்துவர்கள் எல்லாம் நமக்கு துணைவர்கள். அவங்க நன்மைக்காக தான் அதை செய்யறாங்க. நீ உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, நானும் எனக்கும் பசங்க இருக்கு, அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது எனக்கும் தெரியும். அப்ப நீ இப்படி படிக்கிறியன்னும் போது நம்ம நன்மைக்காக அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்காக படிச்சாங்கன்னா தயவு செய்து இனி பசங்க போய் டீச்சர்ஸ் யாரும் போய் நம்ம சான்றோர்கள் அவர்கள் எல்லாருமே நன்மைக்காக நல்ல ஒழுக்க பழக்கவங்களை கொடுப்பவர்கள். அவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போறதுனாலதான் இன்றைய தலைமுறை மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதும் நமக்கே தெரியும். அப்போ அரசன் கூட இப்படி எல்லாம் இருந்தானா அரசன் கூட என்ன ஆயிடுவான், தானே கெட்டு அழிஞ்சிருவானா. இப்படிப்பட்டவங்க எல்லாம் கிட்ட இருக்கிறவங்க பேச்ச நன்மைக்காக எடுத்து சொல்ற ஒரு நல்ல பேச்ச கூட கேட்காத அரசனா இருந்தா கூட கெட்டு போயிடுவான். அவனுக்கு பகைவர்கள் அதிகமாயிருவாங்க. சொல்லுங்க, ஒரு அரசாள்வர்களுக்கு சுத்தி சுத்தி ஏன் மந்திரிகள் கூட்டம் அவங்களோட ஆலோசனையை கேட்டு அவங்களோட அனுபவங்களை கேட்கறது. ஏன்னா இவர் அந்த நான் திருப்ப அவர் அந்த ஃப்ரீக்வன்சில கூட இவங்க அந்த அலைவரிசையில இருக்கும்போது அவளுக்கு தோழக்கூடிய அனுபவங்களை அதெல்லாம் கேட்டு நடக்காம இவர நான் தான் ராஜா, எனக்கு யாரா நீ இதெல்லாம் சொல்றதுக்குன்ற ஆணவத்தோட இருந்தாருன்னு வச்சுங்க, யாருக்கு ஆபத்து? அவருக்குதான் ஆபத்து. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்னைக்குமே பகைத்துக்க கூடாது. இது மாதிரி நம்ம பெரியார்களை என்னைக்கும் துணையோட நம்ம இருக்கணும். அவர்கள் ஆன்றோர் சான்றோர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றி நடக்கணும். அவர்களை பேசி நம்ம கேட்டு நடக்கணும். அவர்கள் ஒவ்வொன்றும் இறை அவர்கள் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் நம்ம போற்றி பாதுகாப்போம் என்று கூறி, எனக்கு அரிதொரு வாய்ப்பை இன்னைக்கு வழங்கி அனைத்து அன்புங்களுக்கும் நன்றிகளை கூறி இந்த சிறிய சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி.